வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லினாலே ஹெல்த்தி தாங்க, அதுவும் இந்த மாதிரி இட்லி பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம முழு கோதுமை முழு கருப்புளுந்து போட்டு தான் இட்லி பண்ண போகிறோம். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களுக்கு சாம்பார் பொடி தேவையில்லை. முழு கருப்புளுந்து கோதுமை போட்டு பண்ணதுனால இட்லியோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் பிளாக் கலரில் தான் இருக்கும். கலர் எப்படி இருந்தால் என்னங்க, நம்மளுக்கு டேஸ்ட் தானே முக்கியம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருந்தது. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க முதல்ல இட்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1.5 கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3-4 தடவையாவது வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா கோதுமையில் நிறைய உமியெலாம் இருக்கும். இன்னொரு தனி பவுலில் 1/2 கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து, கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமையோட தோல் குச்சி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு மேலே மிதக்கும், அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க. முழு உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலோடு தான் அரைக்கணும், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தோல் பிரிஞ்சு வராது. நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் ஐஸ் வாட்டரை ஊற்றி தான் அரைக்கணும். முதல்ல மிக்ஸி ஜாரில் நான் உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச உளுந்தை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மறக்காமல் மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப் சேர்த்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். அடுத்ததாக நம்ம கோதுமை அரிசி வெந்தயம் ஊற வச்சோம் இல்லையா, அதையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். கோதுமை நல்லா நைஸாக அரை வரைக்கும் அரைச்சிட்டு உளுந்து மிக்சரோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். கரைச்ச இந்த மிக்சர் நல்லா பொங்கட்டும். புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும். கோதுமை உங்களுக்கு சீக்கிரமாகவே பொங்கிடும். இந்த மாவில் இந்த தோசை ஊற்றப்போ ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க, ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்தது. இட்லி பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை வச்சுட்டு 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு இட்லியை சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம கிள்ளி போட்ட மிளகாய் சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த சாம்பார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லாதப்போ இந்த சாம்பார் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். டிஃபனுக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரெண்டுக்குமே சூப்பராக ஒத்து போகும். 1 கப் அளவுக்கு தோரம் பருப்பை ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. களைஞ்ச தோரம் பருப்பை ஒரு குக்கருக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு தக்காளி கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காய கட்டி நான் சேர்த்துருக்கேன். பெருங்காய கட்டி இல்லைனா நீங்கள் பெருங்காய தூள் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா குழைய வேகிறதுக்கும் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கும் 1 டீஸ்பூன் எண்ணெய் அது மேலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு குழைய வேகிற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேங்க, இந்த சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழைவாக இருக்கணும், அதனால் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ராவாகவே விடுறதுல எந்த தப்பும் கிடையாது. தண்ணியுமே அளவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கவே பொங்காது. இப்போ விசில் அடங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் இல்லைனா மத்து வச்சுட்டு பருப்பை நல்லா குழைச்சி விட்டுருங்க. பருப்பு குழைக்கும் போதே நம்ம சேர்த்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து மசிஞ்சு உங்களுக்கு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே நான் 3-4 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயிலேருந்து தான் வரும், அதனால் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகாயை இந்த எண்ணெயிலே பொரிய விடலாம், அப்போ தான் காரம் ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இறங்கும். ஒரு 5 பல்ல பூண்டை தோலோடு தட்டி இதில் சேர்த்துருங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையுமே நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பட் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதிலேயே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் தண்ணியில் 2-3 தடவை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அது ஒரு பச்சை வாசனை போகும். ப்ளஸ் நம்மளுக்கு மிளகாயோட காரமும் இந்த தண்ணியில் நல்லா இறங்கும். வேறு எந்த பொடியுமே இந்த சாம்பாருக்கு தேவையில்லைங்க, காயுமே தேவையில்லை, ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த பருப்பு மிக்சரை இந்த கொதிக்கிற புளி தண்ணியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. தேவைப்பட்டால் இது ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா
நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, சாம்பார் ரெண்டுமே சூப்பராக ஒத்து போச்சுங்க. சாதத்துக்குமே நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.